விரிவுரைகளை வச்சு நடத்துவார். 9th சென்ச்சுரி நாற்பட்டம் எழுத்து திடீர்னு பேசி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெற்றார். தலைமைக்கும் தலைப்பு வரிவடை. இந்த தலைப்பிற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மிகச்சிறப்பான கருத்துக்களையும் அனுபவம் அனைவரும் இருக்கின்றன. அந்த வகையில் இளைஞர் அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க நம்ம குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மிகவும் பரிசுயமானவர்கள். நட்புறவு மிகச்சிறப்பாக செயல்படுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணமாக ஒரு பெரியதாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நட்புறவுகளை ஒருங்கிணைச்சு வந்துட்டு இருக்காங்க. ஜேசி அமைப்பு பயிற்சி துறைன்னு சொன்னாலே ஞாபகத்தில் வரக்கூடிய ஒரு லாம் பார்த்தீங்கன்னா ஜேசி நெய்வேலி. அந்த ஜேசி நெய்வேலியின் உறுப்பினர், ஜேசி இந்தியாவின் மண்டல பயிற்றுனர், என்எல்சி இந்தியாவின் நெய்வேலியில் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல டெப்டி ஜெனரல் மேனேஜராக மிக சிறப்பாக பணியாற்றி சமீபத்துக்கு வந்து ஓய்வு பெற்றவங்க. ஓய்வு பெற்ற காலத்திலையும் தொடர்ந்து பயிற்சி துறையில மிக சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. நிக்கல் ஃபவுண்டேஷன் போன்ற அமைப்புகளில் சான்றிதழ் பெற்ற பயிற்சியாளராகவும் இருக்காங்க. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சிகள் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் கார்பரேட்ஸும் நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நற்புலரி தளம் மட்டும் இல்லாமல் பல தளங்களில் இணைய வழியிலையும் பயிற்சிகள் தொடர்ந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. புத்தகம் வாசிப்பு அப்படின்றது இவங்களுடைய மிகப்பெரிய ஆர்வம். ஸோ புத்தகம் வாசிப்பும் தொடர்ந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. புத்தகத்திறனாகவும் பல தளங்களில் வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரன இன்றைய நாளில் ரமேஷ் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நட்புறவு பெருமை கொள்கிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். ஸ்டார்ட் சார். தேங்க்யூ ஃபவுண்டர் சார். நற்புலரி அனைவருக்கும் அருமையான இந்த வாய்ப்பை நற்புலரியில் எனக்கு கிடைச்சது சிறந்த பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஸ்லைடு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஒரு மாதம் ஒரு தலைப்பு, அதில் தினம் ஒரு பயிற்றுனர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அருமையான ஒரு நல்ல விஷயம். ஒரே விஷயத்தை 30 முறை தெரிந்து கொள்வது, 31 முறை தெரிந்து கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வேல்யூ ஆடிங் அப்படிங்கிற செஷனுக்கு என்னை அறிமுகப்படுத்திய என்னுடைய இணைய நண்பர் ஃபவுண்டர் சார் அவர்களுக்கும் மற்றும் இதில் இணைந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். வேல்யூ ஆடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், நம்ம வேல்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பல அர்த்தங்கள் வரும். ஒரு பொருளோட வேல்யூ, விலை அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொருள் வாங்கிறதுக்கு நம்ம என்ன விலை கொடுக்குறோமோ அது பேர் அதோட விலை. அந்த பொருள் நமக்கு என்னென்ன பயன்கள்லாம் கொடுக்குறதோ அது ஒரு வேல்யூ. அது வேல்யூல ஒரு அர்த்தம். இன்னொரு வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒருத்தருடைய தனி மனிதனுடைய பிரின்சிபல்ஸ், கொள்கைகள், நம்பிக்கைகள், ஸ்டாண்டர்ட்ஸ், அவருடைய தர நிர்ணயங்கள், ஐடியல்ஸ்னா லட்சியங்கள், இதெல்லாம் யாரு ஒரு இண்டிவிஜுவலும் எது முக்கியம் அப்படின்னு ஃபீல் பண்றாங்களோ அதுக்கு ஒரு வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வேல்யூ. இன்னொன்று பார்த்தோம்னா அந்த மாதிரி வேல்யூஸ்ல இன்னைக்கு வேல்யூபிளான பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே பல பேர் ஞாபகம் வரும். உலகளவிய சமயத்தில் லால் பகதூர் சாஸ்திரியா இருக்கட்டும், ஒரு பிரைம் மினிஸ்டர் காமராஜர் ஆட்சி கொடுக்குறேன்னு இன்னைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வாஜ்பாய், எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்காத எத்தனையோ நண்பர்கள் பொலிட்டீஷியன்ஸ் இந்த நாட்டை ஆண்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு ஃபார்மர் கேரளா சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா உமன் சாண்டி ட்ரெயினில் சும்மா சாதாரண இதில் படுத்து தூங்கிட்டு அந்த மாதிரி வரா மாதிரி காட்சிகள்லாம் நிறையா இருக்குது. அது மாதிரி யூகே பிரைம் மினிஸ்டர் அவர் ஒரு மெட்ரோ ட்ரெயினில் அப்படியே நின்றுட்டு வரா மாதிரி, இதெல்லாம் காட்சிகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு வேல்யூஸோட வாழ்ந்த ஆட்சியாளர்கள். இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து வரும், எங்கேருந்து சோர்ஸ் அப்படின்னா அவங்கவுங்க குடும்பத்திலேருந்து, பேரண்ட்ஸ்லேருந்து, அநேகமாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்தும் வரும். சில மதத்தில் வேல்யூஸ் பற்றி சொல்லுவாங்க.
எல்லா மதத்திலையும் சொல்றாங்க, எல்லா மதத்திலையும் நல்ல வேல்யூஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. ஸ்கூல்ஸ்ல கிடைக்கும், புத்தகம் வாரியா கிடைக்கும், இந்த மாதிரி பயிற்சியில கிடைக்கும், மீடியா இன்டர்நெட்ல வேல்யூஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மூலமா நம்ம கெயின் ஆகி நம்ம அந்த வேல்யூ ஃபாலோ பண்ணலாம். கல்ச்சர், நம்மளுடைய கலாச்சாரம், நம்ம எந்த ஏரியால இருக்கிறோம் அந்த கலாச்சாரம் சம்பந்தமாக. சில எம்ப்ளாயர்ஸ் ஒரு வேலைக்கு போனோம்னா சில கம்பெனியில், ஒரு ஹோண்டா கம்பெனிலாம் போனீங்கன்னா மார்னிங் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு ஆந்தம் இருக்கு, ஒரு சாங் பாடி, ஒரு சர்வீஸ் கார் எடுத்து போனா கூட எல்லாரும் சுத்தி நின்று ஒரு ஆந்தம் பாடி, அதுக்கு பிறகு அவங்க ஒரு சின்ன ஃபார்மல் மீட்டிங் எடுத்து அப்புறம் தான் வேலையை தொடங்குறாங்க. அந்த மாதிரி சில எம்ப்ளாயர்ஸ்டேருந்தும் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஜென்ரலா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 10 வயசுக்குள்ளேயே அந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்குள்ள மோஸ்ட் ஆஃப் தி வேல்யூஸ் பதிஞ்சிரும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி வகுப்புகள் மூலமா 1-2 நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இதை பத்தி சொல்றாங்க. இது நெய்வேலியில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம், சாட்டை அப்படின்ட்டு. ஒரு நெய்வேலியில் 9 பிளாக் ஸ்கூல் சொல்லுவாங்க, அந்த ஸ்கூல்ல எடுத்த திரைப்படம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம சமுத்திரகனி வந்து ஒரு ஆசிரியரா வருவார். ஒரு ஆசிரியரா வந்து அந்த பசங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி, அந்த பசங்களுக்கு என்னென்ன அநீதிகள் நடக்குதோ அதெல்லாம் சரி பண்ணி அதை முடிச்சுட்டு, அவர் அதனால நிறைய பிரச்சனைகள்ல மாட்டி அது முடிச்சு டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஸ்கூலுக்கு போவார். நான் வேற ஸ்கூல்ல இதே படியை தொடர்றேன் அப்படின்னு போவார். இதெல்லாம் சினிமாவில் சாத்தியம், இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில சாத்தியமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தானா ஆமா அப்படின்னு சாத்தியம் இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பகவான் அப்படின்னு ஒரு ஆசிரியர் இடமாற்றம் அவர் பண்ணும்போது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்க்கும்போது அவரை இடமாற்றம் பண்ணும்போது அந்த பசங்கள்லாம் அவரை வந்து பெரிய மனம் இல்லாம பெரிய பாச போராட்டம் நடத்தி மிகப்பெரிய வீடியோ வைரல் ஆச்சு 2018. இது நிஜ வாழ்க்கையிலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இது 2012 எடுத்த படம், ஆனா 2018 இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பேட்டியில சொல்லியிருந்த விஷயம், கல்வித்துறை அவங்களுக்கு தொடர்பு கொள்றதை விட நான் அதுக்கு சம்பந்தமா எக்ஸாம் அதுக்கு என்னென்ன இருக்கு, போக்குவரத்து எல்லாமே மாணவர்களுக்கு தொடர்பு பண்ணி எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. கதைகளாக அவர் பாடத்தை கொண்டு போயிருக்கிறாரு. அவங்க பசங்களோட குடும்ப பின்னணியை தெரிஞ்சிருக்கிறாரு. ப்ரொஜெக்டர் மூலமாக நிறைய சினிமாக்கள் காமிச்சிருக்கிறாரு பசங்களுக்கு. அந்த அமர்வுகள் வந்து படிப்புகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. பசங்களுக்கு இந்த பாசப்பிணைப்பை இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இது ஒரு பக்கம். அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்கூல் பெல்லு தான், அதாவது முடியும் போது எடுக்கிற பெல்லு வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும், ஓடிடுவோம் பசங்க. ஆனால் ஒரு ஆசிரியரை இந்த அளவுக்கு பிடிச்சு அவங்கள டிரான்ஸ்ஃபரே பண்ணக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நடந்த விஷயம்லாம் நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்குறோம். அவங்களோட வேலையில ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணியிருக்கிற கதைகள். இது ஒரு பக்கம். இன்னொரு ஆசிரியை பார்த்தீங்கன்னாக்கா, சரி ஏது பிரேமும் இல்ல ஆப்போசிட்டும் இல்ல அப்படின்னு ஒரு வாத்தியார் சொல்லியிருக்காரு. நம்ம ஆளுங்க ஒண்ணு கண்டுபிடிச்சோம், ஜீரோ. அதுக்காக நம்ம கூமுட்டை கிடையாது, நம்ம சரியான நிறைய முட்டை வாங்க போறோம், என்ன நம்பருக்கு பின்னாடி மதிப்பா இருக்க போறோம் அப்படின்றதுக்காக சொல்றேன். இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் பாக்குறோம்னா எந்த வாய்ப்பாடு நமக்கு தேவையா இருக்கு? ரொம்ப முக்கியம், ஆமாவா? ஏன்னா வைஃபை எல்லாமே கனெக்ட் பண்ணி நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து பல பயிற்சிகள் கொடுத்து யூடியூப் வழியா வீடியோக்கள் அனுப்பி அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி, ஒரு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது, குடும்ப அளவில் பிரச்சனைகள் வரும்போது அதுக்கும் உதவி செஞ்சு அவங்களுக்கு பண உதவிகள் செஞ்சு இருக்கிற ஒரு ஆசிரியை நம்ம தளத்திலே இருக்கிறாங்க. நல்லாசிரியர் விருது பெற்ற நித்யா தேவி மேடம். அப்ப அவங்க வேலையிலையும் ஒரு வேல்யூ ஆட் பண்ண விஷயமும் பார்த்தோம். பகவான் பத்தி பார்த்தோம், நித்யா தேவி பத்தி பார்த்தோம். நேத்திக்கு பேசின கோமதி மேடம், அவங்கள ஒரு ஆசிரியை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டியூஷனுக்கு வர பிள்ளைங்களுக்கு இவங்க கை காசு கொடுத்து டிஃபன் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு வேலையிலையும் இப்ப இந்த ஒரு வீடியோ பாருங்க. உங்களோடு பணிபுரிய எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். இந்த தமிழ்நாடு அரசு ஒரு அழகான பேருந்து, புது பேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
அந்த பேருந்தை சுத்தமாக வைப்பதிலும் பழுது ஏற்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளும் பொறுப்பு நம்மளுக்கு எல்லாம் இருக்குது. என்னடா கண்டக்டர் பஸ் ஏறி சுத்தமாக சொல்றாரு, இருக்காதீங்க, ஒன்றும் செய்ய வேண்டாம். சாப்பிட சொல்லுல வெளியே போட்டீங்கன்னாலே முதல் சுத்தமா இருக்கும், அதுக்காக சொன்னேன். அப்புறம் நான் ஒரு 200 கிலோமீட்டர் நேரம் பயணம். இந்த பயணத்தின் போது பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அசௌகரியமான சூழல் ஏற்படும். வருத்தப்பட்டு வாந்தி வர மாதிரி இது மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்கும். அப்படி ஏதாவது இருந்துன்னா சொல்லுங்க, நான் பேருந்த வேணாலும் ஒரு நிமிஷம் நிறுத்துறேன், பிடிப்பு மிட்டாய் கொடுக்குறேன், கவர் கொடுக்குறேன். நம்ம பேருந்து நாம சுத்தமா வச்சுக்கலாம், அதுக்காக சொல்லுங்க. அப்புறம் பயண கட்டணத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டி வாடி வண்டி போகும். இந்த வாடி வண்டிக்கு 22 ரூபா, திண்டுக்கல் பைபாஸ் 58 ரூபா, ஒட்டஞ்சத்திரம் 82 ரூபா, தாராபுரத்துக்கு 115 ரூபா, பல்லடத்துக்கு 146 ரூபா. இவர் பேர் பார்த்தீங்கன்னாக்கா கே சிவசண்முகன் பேரு. கோயம்புத்தூர்ல அரசு பேருந்துல நடத்துனராக இருக்கிறார். இவருடைய பணியில பாத்தீங்கன்னா ஒரு கண்டக்டர் நமக்கு காசு கொடுக்கலன்னா எரிஞ்சு விடுற, ஏதாவது சில்லறையா கொடுக்கலன்னா எரிஞ்சு விடுற கண்டக்டர், இறக்கி விடுற கண்டக்டர் எல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கு மத்தியில இந்த மாதிரி அவரோட பணியில அவருக்கு சொன்ன விஷயம் தவிர எக்ஸ்ட்ராவா அவருடைய பணியை வேல்யூ ஆட் பண்ற ஒரு விஷயம் பார்த்தோம். அடுத்து எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர விஷயம் யாரு அப்படின்னாக்கா டிஎன் சேஷன் அவர்கள். டிஎன் சேஷன் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்ததா இல்லையானே நமக்கு யாருக்குமே முன்னாடி தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. ஆனா அவர் அந்த பணிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டர்ஸ்க்கு பணம் கொடுக்கறது, லிக்வர் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அபிஷியல் மிஷினரியை வந்து கம்பெனிக்கு யூஸ் பண்றது, இதெல்லாம் தடை பண்ணாரு. ஒரு கம்யூனல் பேஸ்ல ஒரு பேசி ஓட்டு வாங்கிறது, ரிலீஜியஸ் பிளேஸ்ல வந்து கம்பெயின் பண்றத தடுக்கிறது, லவுட் ஸ்பீக்கர் வந்து பர்மிஷன் இல்லாம வைக்கிறத தடுத்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோட் ஆஃப் கான்டக்ட், மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் எப்படி பண்ணணும்னு சொன்னாரு. போல் எக்ஸ்பென்சஸ், நம்ம எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் வெளியில் டிரான்ஸ்பரண்டா வெளியிடணும்னு சொன்னாரு. அது மாதிரி பல செவுத்துல கிறுக்கிறதெல்லாம் தடை பண்ணதும் அவர் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி எல்லாருக்கும் வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு அவர் மறைந்துட்டா கூட சேஷன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு இன்னைக்கு எலெக்ஷன்லாம் ஒரு நியாயமா நடக்குதுன்னா அவர் அந்த பணியில இருந்துட்டு போன பிறகு சேஷனுக்கு முன் சேஷனுக்கு பின் அப்படின்னு நம்ம கண்டிப்பா எடுத்துக்க முடியும். எதுக்கு இதை பத்திலாம் நம்ம பேசுறோம்? பகவான் பத்தி பேசணும், நித்யாதேவி மேடம் பத்தி பேசணும், கோமதி மேடம் பத்தி பேசணும், சிவசண்முகம் பத்தி பேசணும், சேஷன் பத்தி பேசணும். என்ன விஷயம் அப்படின்னா இதுக்கும் வேல்யூ ஆடிங்க்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ப்ரொஃபஷனல் லைஃப், நம்ம என்ன வேலையில இருந்தாலும், என்ன தொழில்கள் பண்ணியிருந்தாலும், என்ன கேரியர் நம்ம வச்சிருந்தாலும், அந்த லைஃப்ல எப்படி வேல்யூ ஆட் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இந்த 20 நிமிடம். இந்த வீடியோல என்ன உங்களுக்கு கவனிச்சிங்கன்னு யாராவது ஷேர் பண்ணலாமா? 1-2 பேர். வேறு ஏதாவது கவனிச்சிங்களா? திருப்பி கூட பிளே பண்றேன். சொல்லுங்க சார். அந்த லைனை தாண்டி தாண்டி போகுது. லைனை தாண்டி போகுது. லைனை பாருங்க, திருப்பி கூட பிளே பண்ற பாருங்க. லைன் மேல கால் வைக்க கூடாதுன்னு போகுது சார். இப்ப சொல்லலாம், உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். என்ன லைனை தாண்டி போகுது? ஓகே, ரைட். வேற லைன்ல வந்து கால் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒரு ஹடல் மாதிரி நினைச்சிட்டு அதை தாண்டி போகுது. ஓகே, வேற என்ன இதுல ஏதாவது விஷயம் இருக்கா? வேற ஏதாவது நீங்க வேற பார்வையில சிந்திக்கிற மாதிரி இருக்கா? முதல்ல போறத ஃபாலோ பண்ணுது, அதே மாதிரி அது செஞ்ச மாதிரியே நம்மளும் செய்யணும். நம்ம தனி வழியில போக கூடாதுன்னு ஒரே லைன்ல முன்னாடி போன தலைவர்களை அப்படியே ஃபாலோ. வெரி குட், வெரி குட் சார், சூப்பர் சார். நானும் அதே சொல்றேன் சார். யாரையும் முந்தணும்னு நினைக்கல.
ஓகே, சார் வேலி தாண்டிய வெள்ளாடு ஞாபகம் வருது சார். வேலி தாண்டிய வெள்ளாடு. ஓகே, வேற யாராவது? ஜென்ரலா ஒரு சின்ன ஆடு வரும். ஒரு குழந்தை அழுதுன்னு இருக்கும். என்ன குழந்தை அழுகுது அப்படி கேட்பாங்க. உடனே வந்து ஏதோ ஒரு மருந்து பேரை சொல்லி இதை கொடுங்க, எங்க பாட்டியும் அதான் கொடுத்தாங்க, எங்க அம்மாவும் அதான் கொடுத்தாங்க அப்படின்னு இன்னி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற தாய்மார்கள் இருக்கிறாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அது நல்லதா கெட்டதான்னு சொல்ல வரல. நம்ம வந்து இதே மாதிரியே நம்மளுடைய சீனியர்ஸ் பண்ணாங்க, நமக்கு 30 வருஷமா இதான் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு நம்ம வேலையில அப்படியே அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதையே ஃபாலோ பண்ணணும். முன்னாடி போற மாடு ஒரு லைனை வந்து ஹடல்ஸ்ன்னு நினைச்சு தாண்டி போகுது. இதே விஷயத்த பின்னாடி வர எதுவுமே யோசிக்கல, அந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம ப்ரொஃபஷன்ல வந்து எல்லாரும் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றாங்கன்னா அதே ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. என்ன பண்ணலாம், நம்ம வேல்யூ ஆட் பண்ண நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, கோயிங் அபவ் அண்ட் பியாண்ட் அவர் கோர் ஜாப் டியூட்டிஸ். நமக்குன்னு சில வேலைகள் செஞ்சிருக்கும், சொல்லியிருப்பாங்க, சில ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி பல விஷயங்கள் நம்ம எப்படி செஞ்சா நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப்ல வேல்யூ ஆட் ஆகும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பேசுவோம். ஒன்று வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிங் இனிஷியேட்டிவ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னாக்க முன்முயற்சி அப்படின்னு எடுக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் எடுத்த முன்முயற்சியில தான் இன்னைக்கு எல்லாருமே இந்தியா ஃப்ரீடம் இந்தியாவா இருக்கு. ஒரு குடும்பத்துல எல்லா குடும்பத்திலையும் வரல. இப்ப நம்ம தளத்துல இருக்கிறவங்க யாரும் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோடைய தாத்தா, உங்களோட தாத்தாவோ அப்பாவோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸா இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனா வி ஆர் ஆல் என்ஜாயிங் தி ஃப்ரீடம். அப்ப யாரோ ஒருத்தர் எடுக்கிற முன்முயற்சி, ஒரு நம்ம ஒர்க் பண்ற பிளேஸ்லயோ இல்லை நம்ம ப்ரொஃபஷன்லயோ சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னாக்க அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணி ஒரு கிரியேட்டிவா திங்க் பண்ணி ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அப்பதான் நம்மளுடைய வேல்யூ, நம்ம ஒர்க் பண்ணி வெளில வரோம், ஒரு டீச்சரா வரும், ஒரு இன்ஜினியரா வரும், வாட் எவர் இட் மே பி அவர் ப்ரொஃபஷன். நம்ம ப்ரொஃபஷன்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நம்ம ஒர்க் பண்ற ஏரியாலையோ நம்ம பார்க்குற ஏரியாலையோ ஆஸ் ஏ பர்சனாக நம்ம வேல்யூ ஆடட் பர்சனா தெரியணும்னா அதுக்கு ஒரு முன்முயற்சிகள் நம்ம எடுத்தே ஆகணும். ஒரு சும்மா எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இப்ப ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த தளத்தை நடத்துற பிரச்சனைகள், நேற்றுக்கு நான் என்ன நடந்ததுன்னாக்க, வீரசேகரன் ஐயா வந்து நான் இந்த தளத்தை கொண்டு போக சொல்லிட்டு நான் டிரைவிங்ல இருந்தெல்லாம் பண்ணிட்டேன். அவருக்கு ஒரு இணையத்துல ஒரு பிரச்சனைகள் வந்துச்சு. இமிடியட்டாக அது சிவகனி மேடம் எடுத்து அந்த பிரச்சனையை எடுத்து தளத்தை கொண்டு போனாங்க. இது பேர் தான் வந்து ப்ராப்ளம் சால்விங்கான இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிஸ்டம், ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆயிருக்கும், அந்த சிஸ்டம் நல்லா இருக்கணும்னு நல்லா இருக்கு அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணலாம் இந்த மாடு தாண்டி போற மாதிரி. ஆனால் அதை மேம்படுத்துறதுக்கு நம்ம ஏதாவது முன்முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்பதான் நம்மளோட ப்ரொஃபஷன் வேல்யூ ஆடடாக மாறும். அந்த மாதிரி பொறுப்பை தானே எடுத்துக்கொண்டு ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்னா, ரெஸ்பான்சிங் எபிலிட்டி, ஒரு பிரச்சனைக்கு ஒரு சிச்சுவேஷனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற எபிலிட்டி இருக்கிற பர்சனை ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை காமிக்கிறது. இப்ப என்னோட ஒர்க் பண்ற ஒரு 2 பேர், இவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோல இருக்கிறவர் வெளிநாதன் நாகராஜன் பேர், 2 பேர் ஃபோன் பண்ணேன். அவங்களுக்கு டூல் ரூம், யாராவது உள்ள மெயின்டெனன்ஸ் போறவங்களுக்கு கேட்கும்போது டூல்ஸ் மட்டும் எடுத்து கொடுக்கணும், அவ்வளவுதான் அவங்களுக்கு ஒரு ஜாப். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து அந்த டூல் ரூம்ல இருக்கிற சில கிரைண்டர்ஸ், மிஷினரிஸ், சின்ன குட்டி ஹேண்ட் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிப்பேர் ஆகிவிடும், அதெல்லாம் ஸ்கிராப்ல கொண்டு போற மாதிரி சூழல். அதை ஓப்பன் பண்ணி ஒரு 4 ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு 2 இந்த ஸ்பேர் அதில் மாற்றி போட்டு இதை மாற்றி போட்டு தே வில் மெயின்டைன், அந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க தேர் ஓன், அவங்களுக்கு இருக்கிற ஸ்கில்லை வச்சு. இது பேர் தான் இந்த இனிஷியேட்டிவ், ப்ராப்ளம் சால்விங்கான இனிஷியேட்டிவ். இது அவங்களுடைய வேலையில ஒரு வேல்யூ ஆட் பண்ணிச்சு. 2வது விஷயம் ஃபோக்கஸிங் ஆன் குவாலிட்டி. எந்த வேலை பண்ணாலும் தரம், நம்ம தரம் பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். நம்மளுடைய கஸ்டமர்ஸ் நம்ம யாருக்காக செய்யறோமோ அவங்க எதிர்பார்க்கிறத கொடுக்கறது தரம், எதிர்பார்க்கு மேல கொடுக்கறது ஆடிங் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்பவுமே எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு தரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவசியமாக தேவைப்படும். அதுல குவாலிட்டி மெயின்டைன் பண்ணா
வேல்யூ ஆடிங் கண்டிப்பாக இருக்கும். மூணாவது, இன்னொரு நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப்பை ஆட் பண்ணுற வேல்யூ ஆட் பண்ணுற விஷயம் என்னன்னா எக்ஸீடிங் தி எக்ஸ்பெக்டேஷன், கோயிங் த எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நமக்கு ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா அவங்களோட கஸ்டமர் யாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கஸ்டமர். நம்ம வீட்டில் டியூஷன் வச்சு எடுக்கிறோம், நமக்கு கஸ்டமர் யாருன்னா நம்மளுடைய வர ஸ்டூடெண்ட்ஸு. நான் ஒரு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக இருக்கேன், எனக்கு யார் கஸ்டமர்னா நான் யாருக்காக ஒர்க் பண்ணுறேன்னா இந்த ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட். அப்போ ஒருத்தருக்கும் ஒரு கஸ்டமர் இருப்பாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பை விட அதிகமாக செல்லுதல், கோயிங் த எக்ஸ்ட்ரா மைல் சொல்லுவாங்க. அவங்க எதிர்பார்ப்பை விட அதிகமாக செய்யறது, அது ஒரு நம்மளுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு வேல்யூ ஆட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்னுடைய பர்சனலாக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்க, ஆஸ் எ மெயின்டெனன்ஸ் பர்சனாக எனக்கு நான் இங்கே மைன்ஸில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஷிஃப்டில் என்னென்னலாம் நம்ம அவங்களுக்கு பண்ணி கிளியர் பண்ணி விடுமோ அது வரைக்கும் போடும். ஆனால் என்னென்னா மோரோவர் அதை தாண்டி அவங்க ஒரு எனி ஃபோன் கால், 3 ஷிஃப்டில் இருக்கிறவங்க ஃபோன் காலும் அட்டன் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது என்னால் பண்ண முடியுமோ, ஃபீட்பேக் கொடுக்க முடியுமோ, ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுறது ஒரு வேல்யூ அடிஷனாக நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும். எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு வேல்யூ ஆடிங் என்னன்னாக்கா, நம்மளுடைய ஒர்க் பண்ணுறோம், ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறோம், பகவான் மாதிரி நித்யதேவி மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நேற்று கூட சொன்னாங்க, போர் அடிக்கலையா அவங்களுக்கு டியூஷன் நடக்கும்போது, இது ஐ மீன் ஒரு ஆசிரியரா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரே 8வது கிளாஸ்க்கு மேக்ஸாக எடுத்துட்டு இருக்கோம், இல்லை 10th எடுக்கிறோம், +2 எடுக்கிறோம், வாட் எவர் இட் மே பி, வருஷக்கணக்காக இதே பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போரிங் சுச்சுவேஷன் வரும். ஆனால் அந்த போரிங் சுச்சுவேஷன் நமக்கு வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக பசங்களுக்கு போர் அடிச்சு வரும். அப்போ என்ன பண்ணணும்னா அப்ஸ்கில்லிங், ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறது. இன்னைக்கு லேட்டஸ்ட் மெத்தட்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு கூகுள் பண்ணால் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நித்யதேவி மேடம் கூட ஒரு விஷயம் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்தை எப்படி ஈஸியாக மக்கள் கொண்டு போகிறது அப்படிங்கிற இணையத்தில் படித்து அதை கொண்டு போய் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்துருக்குறாங்க. இது அவங்களுடைய ப்ரொஃபஷனில் ஒரு வேல்யூ ஆடிங். புது விஷயங்களை கற்றுக்கொண்டு அப்டேஷன். எங்கள் என்எல்சி ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னாக்கா எப்பவுமே இந்த ஐ மீன் எமர்ஜென்சி வார்டில் இருக்கிற டாக்டர்ஸு நம்ம இந்த மாதிரி அன்டயத்தில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புக்கோட தான் கையில் இருப்பாங்க. எப்போவுமே டாக்டர்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, புது விஷயத்தை படிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன்லையும் புதுசாக இருக்கிற விஷயத்தை நம்ம பண்ணோம்னா அது நல்ல விஷயமாக வெளிப்பட்டு நம்மளுடைய ப்ரொஃபஷனுக்கு ஒரு வேல்யூ ஆடிங்காக கண்டிப்பாக இருக்கும். கம்யூனிகேட்டிங் கிளியர்லி, இது ஒரு வேல்யூ அடிஷன் நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு. நிறைய ஐடியாஸ் நம்மளுடைய வேலைகளில் வரும். அந்த ஐடியாஸை வெளியிலேயே சொல்ல மாட்டோம். வெளியில் சொல்லி இதை எப்படி செயல்படுத்தலாமா, நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஆமாம் சார், நான் கூட நினச்சேன் அப்படின்னா அந்த ஐடியாஸை நம்ம கிளியராக வெளிப்படுத்த தெரியணும். எப்போ செய்யணும், யார்கிட்ட சொல்லணுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டா நம்மளுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் ஒரு அருமையாக இருக்கும். கம்யூனிகேட்டிங்கில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், லிசனிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பல நேரத்தில் நம்ம ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனில் நிறைய கம்யூனிகேட் பண்ணுவோம். பட் அடுத்தவங்க சொல்கிறத, அடுத்தவங்களோட சஜஷன்ஸு, ஐடியாஸு, வாட் எவர் இட் மேபி, அதை நம்ம காது கொடுத்து கேட்குறோமா கேட்கலையான்னு தெரியாது. ஸோ அந்த லிசனிங் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வேல்யூ நம்ம இண்டிவிஜுவலுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப்பில். கம்யூனிகேட் பண்ணுறத விட லிசன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வேல்யூ. ஓப்பன் அண்ட் ஹானஸ்ட் கம்யூனிகேஷன், ஓப்பன் கம்யூனிகேஷன், டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணுறது ஒரு வேல்யூவாக ப்ரொஃபஷனல் லைஃப்பில் பார்க்கப்படும். அடுத்த விஷயம் கொலாபரேட்டிங் வித் அதர்ஸ். ஒரு டீமை ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். எப்போவுமே நம்ம இண்டிவிஜுவலாக வில் பெர்ஃபார்ம் பெட்டர், நம்மளோட வேல்யூஸ் நல்லா இருக்கும். இண்டிவிஜுவலாக ஆஸ் எ ரமேஷாக பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அடுத்தவங்களோட சேரும்போது தான் நிறையா ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் பர்சன்ஸ் சேரும்போது நிறைய பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, தாயும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறன்னு சொல்லுவாங்க. நானும் எங்கள் அம்மா வயத்திலிருந்து நான் பிறந்திருந்தாலும் அவங்களுடைய எண்ணங்கள் வேற, என்னுடைய எண்ணங்கள் வேறையா இருக்கும். அவங்களோட புரிதல் வேறையா இருக்கும், என்னோட புரிதல் வேறையா இருக்கும். அவங்களுடைய எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அது ரொம்ப வேற மாதிரி இருக்கும், என்னது வேற மாதிரி இருக்கும்.
சில விஷயம் எங்கள் மதர் என்னட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி இது பண்ணுவேன்டா. இல்லைம்மா சொல்லிட்டாலம்மா, விடுமா, நான் பார்த்துக்கிறேம்மா, எப்போ ஃப்ரீயாக இருக்கா, அது என்னம்மா ரொம்ப பெருசாக இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன். ஆனால் அவங்களுக்கு அது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ நம்ம அடுத்தவங்களோட சேரும்போது, ஒரு டீமாக ப்ளே பண்ணும்போது, அவங்கள்ட்ட அந்த இணக்கமாக இருக்கிற விஷயம் நமக்கோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு வேல்யூ கொடுக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஆஸ் ஏ டீம் பிளேயராக நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னொரு விஷயம், நமக்கு நிறைய விஷயம் தெரியும். நம்ம எப்போ மேம்படும்னா, எப்போ தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்படிங்கிற மாதிரி, நம்ம கொடுக்க தான் கடவுள் நமக்கு திருப்பி கொடுக்கும். நம்ம பெரிய எக்ஸ்பர்டைஸா இருக்கலாம் நம்ம ப்ரொஃபஷன்ல, ஆனால் எந்த நுணுக்கங்கள் இருந்தாலும் அந்த நுணுக்கங்களை நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும், அவங்களுக்கும் உதவி பண்ணணும். நம்மளோட எக்ஸ்பர்டைஸை வெறுமை வச்சுக்கிட்டு பெரிய யூஸ் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல கலைகள் நம்ம இந்தியாவில் அழிஞ்சு போனதுக்கு காரணம் அவங்களோட எக்ஸ்பர்டைஸை அடுத்தவங்களுக்கு கடத்தாம விட்டது தான் அப்படின்னு பல தளத்தில் சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள், நிறைய கலைகள், நிறைய மருத்துவ விஷயங்கள் அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் வந்து ஷேர் பண்ணதான் அது வளர்ந்து கொண்டே வேறு பரிமாணத்தில் வரும். அப்போ நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப்பில் முக்கியமான விஷயம், ஐயோ இன்னொருத்தர் ட்ரெயினர், இப்போ நான் ட்ரெயினராக இன்னொருத்தருக்கு ஒரு ஹெல்ப் கேட்டாங்கன்னா நான் பண்ணாமல் விட்டுட்டேன்னா அவ்வளோதான், நானுமே வளர மாட்டேன், அவங்களும் வளர மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸ்பர்டைஸை வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணால் நம்மளுடைய வேல்யூ அப்படிங்கிற மதிப்பு ரொம்ப அதிகரிக்கும். சப்போர்ட்டிங் பாசிட்டிவ் கல்ச்சர், நம்ம ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனில் வந்து கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதில் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு இடத்துல பணிமாற்றமாக சென்றேன். அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கேன்டீன் இருக்கும். கேன்டீன் எப்படின்னா ஒரு கேன்டீன் சப்ளை பண்ணுற ஒரு பர்சன் கொண்டு வந்து நல்ல பிளேட்லாம் வாஷ் பண்ணி அதில் நமக்கு என்ன வேணுமோ கேட்டு சர்வ் பண்ணிவிடுவாங்க. எல்லோரும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் 4-5 பேர் உட்காந்து சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாம் எடுத்து கை கழுவிட்டு போயிடுவாங்க. அவர் ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் வந்து அந்த தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சாப்பாடு பேலன்ஸ் வச்சதெல்லாம் கீழே கொட்டிட்டு வாஷ் பண்ணி உள்ளே வைப்பார். இந்த கல்ச்சரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு என்னோட பர்சனலாக நான் என்னோட காஃபி டம்ளரோ டீ டம்ளரோ சாப்பிட்ட பிளேட்டோ எங்கள் வீட்டில் யாருமே வச்சிட மாட்டாங்க. அவங்களா எடுத்துகிட்டு போய் வேஸ்ட்லாம் டஸ்ட்பினில் போட்டு அவங்களா வாஷ் பண்ணி வைக்கிற பழக்கம் எங்கள் வீட்டில் எப்போவுமே உண்டு. எனக்கு அதை பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக போச்சு அங்கே இருக்கிற கல்ச்சரை. நான் உடனே ஒன்றும் என்னை மாற்றிக்கல. நான் ஃபஸ்ட்டு டே சாப்பிட்டு முடித்த உடனே நான் தட்டை எடுத்து வாஷ் பண்ண போகிறேன். அங்கே கூட இருக்கிற நண்பர்கள்லாம், ஐயோ இங்கே அதெல்லாம் பழக்கம் கிடையாது, வைங்க, அவன் வந்து எடுத்துப்பான் அப்படின்றாங்க. நான் எடுத்துகிட்டு வெளில போகிறேன். அந்த பர்டிகுலர் கேன்டீன் சர்வ் பண்ணுற பர்சன் வந்து தட்டை பிடுங்குறாரு. சார் இங்கெல்லாம் அது பழக்கம் கிடையாது, கொடுங்க சார் அப்படின்ட்டு. இல்லைப்பா பரவாயில்லவா, எனக்கு பழக்கம் கிடையாதுன்னு சொல்லி நான் வாஷ் பண்ணி பிளேட்டை வச்சுட்டேன் அந்த இடத்துல. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 மாதத்தில் அங்கே இருக்கிற டோட்டல் பர்சன்ஸ் எல்லாருமே வந்து தட்டை வேஸ்ட்டை கொட்டிட்டு வாஷ் பண்ணி வைக்கிற பழக்கம் இன்னி வரைக்கும் அங்கே மெயின்டைன் ஆகுது. அந்த டோட்டலாகவே அந்த பாசிட்டிவான கல்ச்சரை நம்மளால் இன்கல்கேட் பண்ண முடியும். இட் வில் ஆட் வேல்யூ. நம்ம நினச்சா பண்ண முடியும். நம்ம தான் ரோல் மாடலாக பசங்களுக்கு மட்டும் இல்லை, கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் நம்மளால் இருக்க முடியும். கடைசியாக ஒரு விஷயம் சொல்ல வரேன், டெலிவரிங் த ரிசல்ட்ஸ் நாட் ஜஸ்ட் எஃபர்ட். நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப் எப்போ வேல்யூ ஆட் ஆகும்னா, எப்போவுமே ஒரு சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருக்க முடியாது. நம்ம நிறைய எஃபர்ட் போட்டால் போடாது. இதில் ஒரு சின்ன அழகாக படம் போட்டிருப்பாங்க, ரொம்ப பிடிச்ச படம் இது. முயல்லாம் பின்னாடி ஓடி வரும், டாட்டாய்ஸ் வந்து ஸ்மார்ட்டாக ஒரு ஸ்கிட்டிங் இதில் வந்து வேகமாக போயிட்டுருக்கும். நோ ஒன் கேர்ஸ் அபவுட் யுவர் எஃபர்ட்ஸ், ஒன்லி தி ரிசல்ட்ஸ். எப்போவுமே நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம் சார், நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன், டயர்டாக இருக்குது சார், எனக்கு வந்து ரொம்ப பண்ணுறோம், கம்பெனியில் அது பெரிய ரெகக்னேஷனே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் என்ன மேட்டர்னா ரிசல்ட் வேணும். நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுங்க, க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நல்ல ஆளாக இருங்க, பயங்கர மக்கள் இன்டர்பர்சனல் ஸ்கில்லாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் வி வாண்ட் ரிசல்ட் ஓரியன்டாக. ரிசல்ட் தான் எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம மனைவிட்ட கணவன் வந்து அன்பாக இருக்கணும் அப்படின்னா டெய்லி
ஒரு ரோஜா பூ வாங்கிட்டு வந்து மண்டி போட்டு ஐ லவ் யூ சொல்லி கொடுக்கலாம். ஒரு நாள் விரும்புவாங்க, 2வது நாள் விரும்புவாங்க, 3வது நாள் விரும்புவாங்க, 4வது நாள் கடைசியா அதெல்லாம் ரைட்டப்பா சம்பளம் எங்க அப்படி கேட்பாங்க. ஸோ லவ் இம்பார்ட்டன்ட், இனிஷியேட்டிவ் இம்பார்ட்டன்ட், கிரியேட்டிவ் திங்கிங் இம்பார்ட்டன்ட், டீமாக ஒர்க் பண்ணுறது இம்பார்ட்டன்ட், எல்லாம் ஒன்றும். ரிசல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ரிசல்ட்டை கொடுக்குறவங்க தான். நீங்கள் எவ்வளோ பெரிய தோனி வந்து மிகப்பெரிய பிளேயர் ஐபிஎல்ல இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, அவர் 4 தடவை டக் அவுட் ஆகி போனார்னா மக்கள் விரும்ப மாட்டார்கள். நீங்கள் எவ்வளோ நல்ல அவர்கிட்ட இருக்கிற இணக்கமான குணங்கள்லாம் சொன்னால் கூட ரிசல்ட் இல்லாமல் நம்மளால் வேல்யூ நம்ம ப்ரொஃபஷனில் ஆட் பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வேல்யூ ஆட் பண்ணணும்னா இனிஷியேட்டிவ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பை நம்மளே எடுத்துக்கொண்டு சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறதுக்கு முன்முயற்சிகள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. தரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம செய்கிற எந்த வேலையாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, தரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்டு எக்ஸீடிங் தி எக்ஸ்பெக்டேஷன், என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை விட கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் ஓடி நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ நம்மளோட வேல்யூ நம்ம ப்ரொஃபஷனில் ஆட் ஆகும். லேர்னிங் அண்ட் அப்ஸ்கில்லிங், அப்டேட்டிங் அவர் நாலேஜ், அந்த காலத்தில் பண்ண மாதிரியே பண்ணிகிட்டே இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம திறமையும் நம்ம படிப்பினையும் அதிகரித்து கொள்ளுதல், கிளியராக கம்யூனிகேட் பண்ணுறது, ஓப்பன் கம்யூனிகேஷன், நல்லா காது கொடுத்து கேட்குறது, அது நம்மளுடைய வேலையில் ஒரு ஆட் பண்ணும் நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப்பில். அண்ட் கொலாபரேட்டிங் வித் அதர்ஸ், என்ன நம்ம பெரிய ஆளாக இருந்தால் கூட அடுத்தவங்களோட சேர்ந்து டீமாக ப்ளே பண்ணும்போது தான் மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கும். நம்மளோட வேல்யூ ஆடட் பர்சனாக பார்ப்பாங்க. அண்டு பில்டிங் அண்ட் ஷேரிங் எக்ஸ்பர்டைஸ், நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், அத்தனை பேருக்கும் அது தெரியும். அங்கே இருக்கிற நான் இல்லாட்டா இந்த தளம், நற்பலர் தளம், ஃபவுண்டர் சார் உடைய நெட்வொர்க் இஷ்யூ இருந்தால் அடுத்து டேக் ஓவர் பண்ணிக்க ஆள் ரெடியாக இருக்கிறான். இங்கே இருக்கிற தளம் அத்தனை பேரும் அப்பனுடைய எக்ஸ்பர்டைஸ் எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும். அப்போ நம்மள்கிட்ட இருக்கிற எக்ஸ்பர்டைஸ் எல்லாத்தையும் நம்ம ஒர்க் பண்ணுற ஏரியாவில் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அண்ட் சப்போர்ட்டிவ் பாசிட்டிவ் கல்ச்சர், நேர்மறையான கலாச்சாரத்தை உருவாக்குறதும் நம்மளுடைய வேல்யூ ஆட் பண்ணும். அண்ட் ஃபைனலி டெலிவரிங் த ரிசல்ட், நாட் ஜஸ்ட் எஃபர்ட். நம்ம எஃபர்ட் மட்டும் போட்டால் போகாது, ரிசல்ட்டும் வேணும். இந்த 9 கட்டளைகளும் ஒரு மனிதனுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வேல்யூ ஆட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா, வீரா ஐயா, அன்பு எளிமைய நன்றி ஐயா. அன்பு எளிமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இன்றைய பொலிவாளர், he is not only a successful man but a life achiever. ரெண்டுக்கு என்ன, வெற்றியாளருங்கிறதோடு அவர் நின்று இல்லை, லைஃப் அச்சீவருங்கிறதும் சாதனையாளராகவும் மாறி இருக்காரு. அப்படிப்பட்ட நமது அன்பு சகோதரர் அவர்களுடைய இன்றைய பொலிவை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வகையிலே பின்னூட்டம் இடுவதற்கு பல உண்டு. அதற்கு முன்பாக இன்று நமது இணையத்தில் இருக்கின்ற, நம்மோடு இணைந்திருக்கின்ற அவர்கள் பிறந்த நாள், திருமண நாள் மற்ற எந்த இனிய நாளும் கொண்டாடினால் அதை அன்போடு தெரிவிக்க, நமது வாழ்த்துதலை பெறுவதற்காக அன்போடு தெரிவிக்க அழைக்கிறேன். எவரேனும் இருப்பின் கை உயர்த்தாமல் நீங்கள் கூறலாம். பிறந்த நாள், திருமண நாள், இனிய நாட்கள். இல்லாத பட்சத்தில் இன்று உலகம் முழுதும் இப்பொழுது பிறந்திருக்கின்ற குழந்தை வரை நாம் அன்பான வாழ்த்துதலை, உலகம் முழுதும் கொண்டாடுகின்ற எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதற்கு நம் அனைவரின் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு பின்னூட்டமிட உங்கள் திருக்கரங்களை உயர்த்துமாறு அன்போடு வேண்டுகிறேன். ஐயா மில்டன் ராஜசேகர் ஐயா, உங்களுடைய பின்னூட்டமிடலாம். ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம்.
அடியினுடைய ஆசான்களில் ஒருவராக விளங்கும் எங்கள் அண்ணன் ரமேஷ் அவர்களுடைய உரை எப்போதும் போல ரொம்ப சிறப்பு. சொன்னாரு, அதாவது வந்து தரம் இருக்கணும், தரம் மட்டும் இல்ல, எக்ஸீடிங் எக்ஸ்பெக்டேஷன் ஷுட் அதை வந்து உயர்வானதை நோக்கி செல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. ஸோ ரொம்ப அது போல பல கருத்துக்களை அவர் சொன்னாரு. அந்த ஆடை பத்தி சொல்லும் போதும் வந்து ரொம்ப ஒரு 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 தனித்துவம் இருந்தது. அவருடைய ஒரு முத்திரை பதித்த ஒரு பேச்சாளராக இன்று இருப்பது. ஒரே ஒரு லைன் தான் சொல்ல விரும்புறேன். அதாவது வந்து மெய்கின்டார் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இலக்கண இயல் அப்படிங்கிறாரு, ஒரு வரையறைக்கிறது ஒரு விஷயம், ஒரு கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் பயண இயல்னு சொல்றாரு, அப்புறம் வந்து சாதனை இயல் சொல்றாரு. இப்ப வீரா சொன்னது போல சாதனையில் இருக்கிற அண்ணன் மூலமா இன்னும் பல காரியங்களை தெரிந்து கொண்டு அந்த அவர் தந்த அமுது ஊற்றுக்காக நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம். அருமையான பின்னூட்டம். அடுத்தது நமது சகோதரர் அவர்கள் மாரிமுத்து தங்கவேல் அவர்களை அழைக்கிறேன். கேக்குதா? கேக்குதுங்க. ப்ரொசீட் பண்ணுங்க சார். இது நிகழ்ச்சி வழக்கம் போல என்ன ரமேஷ் சாரோட பிராண்டோட வந்துருச்சு. ரொம்ப அருமையான இது. அவர்கிட்ட ஒரு என்ன விசேஷம்னா, ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக உதாரணங்கள் யாரா சொல்லுவாங்க, ஒரு உதாரணத்தை நினைச்சுவாங்க. ஆனா இவர் அள்ளி கொட்டுவார் உதாரணமெல்லாம். அதாவது அந்த பகவன்கிற ஆசிரியர், இன்னொரு ஆசிரியை, அப்புறம் இந்த அதாவது எங்கேருந்து கொண்டு வரா, நமக்கு ஈஸியாக நம்மளை வசியம் பண்ணுறதுக்காக சமுத்திரக்கனி படத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கு. அது ஒரு சிறப்பான அணுகுமுறை. அதே மாதிரி ஒரு கண்டக்டரு, நிறைய உதாரணங்கள் நம்ம விஷயத்தில் மனசில் ஒரு விஷயம் நம்ம மனசில் ஆழமாக பதிகிறதுக்காக அவ்வளோ உதாரணங்களை அள்ளி கொட்டுவார். அவர் சொன்ன உதாரணங்களோட என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன இது, திருச்சியில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸராக சுரேஷ்குமார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பீரியடில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுனாக்க வர்றவங்களை பதிவு பண்ண வேண்டியது, எங்கே வேலை வாய்ப்பு இருக்குதோ அவங்களுக்கு வீட்டுக்கு லெட்டர் அனுப்ப வேண்டியது, இதோடு சுருக்கமாக முடிச்சுக்குவாங்க. ஆனால் அவர் அந்த அலுவலகத்தில் ஐஏஎஸ் கோச்சிங்க்கு நல்ல ஊக்கம் கொடுத்தாரு. நிறைய புக்கு வாங்கி போட்டு அதை வர்றவங்க அதை படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு என்ன நிறைய, அதாவது தன் கடமை மீறி எக்ஸ்ட்ராவாக செஞ்சவர். அதை தாண்டிங்கிற மாதிரி அது அவரோட வேலையே கிடையாது. என்ன சுருக்கமாக வந்தோமா போனோமா வேலை பார்த்தோமா அப்படிங்கலாம அந்த அளவுக்கு அவர் பேர் சுரேஷ்குமார். அவரோட எனக்கு நெருங்கின பழக்கம் உண்டு. அவர் தமிழக அரசில் ஒரு பரிசு விருதும் வாங்கினார். அந்த அளவுக்கு இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்ம வாழ்க்கையில் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொன்று சொன்னார் என்னோட ஞாபகத்துக்கு வந்த வரைக்கும், அந்த டிஎன் சேஷன் அப்புறம் மாதிரி ஒரு டேரடவில் ஆத்தென்டிகேட்டட் டைனமிக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்க முடியாது. எல்லா ஆஃபீஸரும் உட்காந்து வருவாங்க, அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள வேலையை கூட சரியாக செய்யாமல் ஏதோ வந்தோம் போனோன்னு போயிடுவாங்க. தப்பாக நினச்சிக்கக்கூடாது, நிறைய ஆஃபீஸர் அது மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அவர் எலக்டோரல் டிபார்ட்மெண்ட்டில் துறையில் செஞ்ச ரிஃபார்ம்ஸு 1 2 இல்லை. இப்போ எலக்டோரல் ஐடி கார்டுங்கிறது அவர் தான் கொண்டு வந்து இப்போ அது ஒன்றாவது ஆத்தென்டிக் ஐடென்டிஃபிகேஷன் கார்டாக மாறிடுச்சு. அதோட டெவலப்மெண்ட்டு தான் இப்போ ஆதாரே இப்போ வந்தது. இப்போ அந்த மாதிரி சொல்லலாம். மிகச்சிறந்த ஒரு டைனமிக்கு லீடர் அவர். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நான் டான்சியில் சூப்பரண்டாக இருந்தபோது அவர் ரிவ்யூ மீட்டிங் நடத்துக்குவார். ஒவ்வொரு யூனிட்டோட பர்ஃபார்மன்ஸு அவர் ரிவ்யூ மீட்டிங் வச்சார்னா இங்கே எல்லாருக்கும் உதறும், கைகால் விழுங்கும். எதை கேட்பார்னே தெரியாது, கேட்டு நம்மளை முடக்கிடுவார். ஆகா இதெல்லாம் கவனிக்காமல் விட்டோமே அப்படி இப்படின்னு. ரெண்டாவது, இந்த வேல்யூ அடிஷனை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சுருக்கமாக ஒரு டெஃபினிஷன் சொல்லணும்னா, கடமைகளை குறை இல்லாமல் குற்றம் இல்லாமல் செய்கிறது வேற. ஆனால் அதை தாண்டி எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு கடமைகளை செய்யும்போது தன்னை அறியாமல் அங்கே வேல்யூ அடிஷன் நிகழ்ந்துடுது. அப்படிங்கிறது ஒரு சின்ன எளிய புரிஞ்சு கொள்ளக்கூடிய உதாரணமாக சொல்கிறேன். நிறைவாக சொல்லணும்னா, ரமேஷ் சார்
வழக்கம் போல் அவர் ஒரு சிக்ஸர் அடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி நன்றி ஐயா, மிக அருமையான பின்னூட்டம். இதுதான் ஒரு பெயர் பட்டியலோட சுரேஷ்குமார் ஐயா அவர்களையும் இணைச்சிட்டாங்க பாருங்க. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எல்லாரும் பாரு ரொட்டீன் ஒர்க் செய்யாம புத்தகங்களை வாங்கி போட்டு பயிற்சி கொடுத்து அந்த அந்த அதுதான் நிலைத்து நிற்கும் மாண்பு. அதை அருமையா ஐயா கூறியிருக்காங்க. அடுத்தது உஷா வெங்கட்டாயம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம், நமது சகோதரி. சார் வணக்கம். நான் என்னுடைய மனைவியோட அக்கௌண்ட்ல ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால அது தெரியல, மன்னிக்கணும். ஸோ இன்னைக்கு ராஜேஷ் நம்ம ரமேஷ் ஐயா வந்து ரொம்ப அழகான ஒரு பின்னோட நமக்கு அறிவுரைகளும் நம்ம இந்த செஷன் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. எப்படின்னு கேட்டா, நமக்கு வந்து நவகோள்கள் நன்மை அளித்திடும் அப்படின்னு சனாதன தர்மத்துல நம்ம பேசுவோம். அதே மாதிரி நாடும் அமைந்திட நவ கட்டளைகளை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும் அப்படின்றதுதான் இன்றைய ஸ்பெஷலா இருந்துச்சு. முக்கியமா பல விஷயங்கள் இருந்தது. அதை வந்து மாரிமுத்து சார் வந்து ரொம்ப அழகா சொன்னாரு ஸ்டேஷன் அப்படின்றத பத்தி. அதே மாதிரி அந்த கண்டக்டர் பத்தி பேசினாங்க. அந்த கண்டக்டரோட வீடியோ வந்து பல பேருக்கு பல நேரத்துல ஊக்குவிப்பா இருந்தது அப்படின்றதுல நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம நித்யாதேவி மேடம் பத்தி சொன்னாங்க. ரொம்ப அருமையான விஷயம். எப்பவுமே இல்லையா, டெய்லி அவங்களோட யூடியூப் சேனல்ல ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு இது போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பல இதுக்கு நமக்கு இருக்கும். இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது சில நேரத்துல நிறைய பேருக்கு பயம் வந்துடும். அதுதான் மாரிமுத்து சார் ரொம்ப அழகா சொன்னாரு. அவர் சேஷன் சார் அப்படி சொல்லும் போது அவங்கள அல்சேஷன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க. அந்த அளவுக்கு கண்டிப்பு மிக்கவர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயம், யார் எந்த துறையில இருக்கும் அப்படின்னா, நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு மைல்கள் ஒரு கூடுதல் ஒரு விஷயம் என்ன செய்ய முடியும் அப்படின்றத இன்னைக்கு ரொம்ப அழகா நமக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை இன்னும் புதுசா எப்படி செய்ய முடியும் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றது இன்னைக்கு அவசியமா இருக்குன்றதுதான் இன்னைக்கு கேட்கவே இருந்துச்சு சார். ரொம்ப அருமையா இருந்துச்சு. இதை மட்டும் இந்த 9 விஷயங்கள் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஒரு சின்ன விஷயம் தான். ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டிக்கலாம்னா அது போதும். அது பண்ணாலே நமக்கு இல்ல எவ்ரிடே தட் இஸ் அ குட் வேல்யூ ஆட் ஃபார் யுவர் செல்ஃப். அவ்வளவுதான். நமக்கு நம்ம செய்யக்கூடிய வேல்யூ இன்று நாம் என்ன புதிதாக செய்ய முடியும் அப்படின்றத இது பண்ண முடியும். ஏன்னா நான் ஒரு பணி இடத்துல நான் வந்து ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச காலத்துக்கு. அப்போ அதோடைய முதல்வரா இருந்தார். அவர் பேரு அருள் ஜெரால்டுன்றது. அவரு ரொம்ப ரொம்ப வயது அப்படின்றது ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அப்படின்வாங்க. அதுல ரொம்ப துடிப்பா இருந்தது. ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சேன். ஆனா அந்த ஓட்டப்பந்தயத்துல ஒரு பிடி வார்த்தையாரே வந்து இல்லையா நிறுத்திட்டு அவர் முன்னிலையில் வந்தார். அப்போ இப்படி எல்லாம் வர முடியுதுன்னா அவங்க வேல்யூ ஆட் அப்படிங்கிறது அதை வந்து என்ன பண்ண முடியும்ன்றதை யோசிச்சுட்டே இருக்காங்கன்றது காரணமா இருந்துச்சு. ஒரு பெற்றோர் கூட அந்த இடத்துல உட்காரக்கூடாது அப்படின்பாரு. யார் முதல்ல வந்தாலும் எந்த குழந்தை வந்தாலும் அந்த முதல்வர் ரொம்ப ஈஸியா அணுக முடியும். அந்த மாதிரி பல விஷயங்கள். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் வந்து குமாரசுவாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்போ காத்மண்டுல இருக்காங்க. அந்த முதல்வரும் இந்த பணியை செய்யக்கூடிய இந்த ஆசிரியரும் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. அப்போ அந்த வேல்யூ அங்க காத்மண்டுல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இவர் எல்லா குழந்தைகளுக்கும் கணிதம் மற்றும் இல்ல அறிவியல் அது சம்பந்தமான இதெல்லாம் இலவசமா எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பெய்ட் ப்ரமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் ரொம்ப ஈஸியா தன்னுடைய சேனலா இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் ஈஸியா சொல்லுவாரு. இந்த மாதிரி பல பேரை கோடிட்டு காட்ட முடியும். அதைத்தான் இன்னைக்கு வந்து இல்லையா சுருக்கமா ரத்தின சுருக்கமா ஒரு 20 நிமிஷத்துல ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். பட் ஆனா இதை கண்டிப்பா நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சார். வயது என்பது அனுபவம்ன்றது இல்லை. அதே மாதிரி ரொம்ப அழகா சொன்னாரு வீரசேகரன் சார் வந்து சாரி நம்ம இவர் சொன்னாரு அண்ணன் மில்டன் சார் சொன்னாரு எனக்கு அண்ணன் அப்படின்னு. அண்ணன்றவங்க யாருன்னா வயதால் வருவதில்லை. யார் ஒருவர் எந்த வேலையை அழகாக செய்கிறார்களோ அவர்களே நமக்கு முன்னால் வருபவர்கள் அப்படின்றாங்க. அதைத்தான் சொல்லுவாங்க. அதற்கான அதே விஷயம்தான் நமக்கு திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம். ஆண்டாளுக்கு ராமானுஜர் அண்ணனா இருந்தாங்க அப்படின்வாங்க. ஆண்டாளோட காலம் வேற, ராமானுஜரோட காலம் வேற. ஆனா அவங்கள அண்ணன் அப்படின்றாங்க. அப்போ அவங்க நினைச்சதை யார் செய்ய முடியுதோ அவங்க எல்லாருமே அண்ணன் தான். அவங்க எல்லாருமே நமக்கு அக்கா தான். நமக்கு எல்லோருமே இங்க அண்ணன். அப்ப மதுரையில ஒரு பழக்கம் உண்டு. யார் பெரியவங்களா இருக்காங்க சின்னவங்களா இருக்குன்னு, அண்ணே கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு. சின்ன பையனா இருப்பான் ஆனா அவன் வழி விட்டுருவாங்க. அப்ப நம்ம அதையே தான் இங்கேயும் நாங்க பாக்குறோம். அப்போ அக்கான்னு ஏன் வீரசேகரன் சார் அக்கான்னு கூப்பிடுறாங்கன்றது இப்பதான் எனக்கு அதோட அர்த்தம் புரிஞ்சிச்சு. நன்றி சார் வாய்ப்புக்கு.
அருமை அருமை ஐயா, அருமை ஐயா. நன்றி நன்றி நன்றி. நமக்கு அக்கால் மட்டுமல்ல அண்ணன்களும் கிடைத்திருக்கிறார்கள். மில்டன் அண்ணன் அவர்களும் நமது ரமேஷ் அண்ணன் அவர்களும் ஐயா இப்பொழுது கூறிய வெங்கட்ராமன் அண்ணன் அவர்களும் கிடைத்திருக்கிறார்கள். மிக அருமை. அவங்க அடுத்தது பின்னூட்டமோட அன்போடு சரவணன் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் நற்புலரி நற்காலை வணக்கம் சார். இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப அருமையாக இருந்தது சார். நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க, ஸ்லைட் எல்லாம் போட்டு ரொம்ப அருமை சார். வாழ்த்துக்கள் சார். சார் வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி நன்றி ஐயா. இவருக்கு SS என்று நாங்கள் பெயர் வைத்திருக்கிறோம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட். SS இன்னொரு எஸ்ஸையும் சேர்த்துக்கலாம் சரவணன், அதையும் சேர்த்தோம்னா ட்ரிபிள் எஸ். சரவணன் ஸ்வீட், ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் சரவணன், ட்ரிபிள் எஸ். நன்றி நன்றி. அடுத்தது ஐயா லோகநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா ரமேஷ் ஐயா அவர்கள் இன்னைக்கு கிளாஸ் எடுத்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுல எல்லாருமே நல்ல பின்னோட்டம் கொடுத்துருக்காங்க. லிசனிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில. மற்ற எல்லா பெரிய ஆட்களும் அவங்க பேச மாட்டாங்க, லிசன் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக கற்றுக்கணும். அடுத்து சேஷன் ஐயாவை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னார். நம்மலாம் அந்த பீரியட்ல இருந்ததுனால அவர் சேஷன் ஐயாவை பற்றி நல்லா தெரியும். அவர் எவ்வளோ கண்டிஷனு, இந்த இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்தை எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணாருன்றதும் தெரியும். அடுத்து வெங்கட்ராமன் சார் ரொம்ப நல்லா நிறைய விஷயத்த டச் பண்ணாரு. அனைவருக்கும் நன்றி நன்றி ஐயா. ஒரு சின்ன பாடல். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, நீங்க நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடப்புங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. ரவையா, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். நம்ம நற்புலரிக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி, கோடானு கோடி நன்றி. தேங்க்யூ. நமது தம்பி லோகநாதன் அவர்கள் 2017 தான் பிறந்திருக்காங்க. 8 வயது தான் ஆகுது. அதனால தம்பி தான் அப்படின்னு நினைக்கலாமோ? தப்பு என்னன்னு தெரியல. ஐயா எல்லாருமே அண்ணன்மார்கள் தான். அண்ணன் அவர்களுக்கு 2017 பெயரோட வந்ததுனால நான் தவறா நினைச்சிட்டேன். அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தாமோதரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நற்புலரிக்கு இனிய காலை வணக்கம். இன்று வேல்யூபிள் செஷன். ரமேஷ் சார், உங்களுடைய வேல்யூபிள் செஷன் என்னால் சரியாக கேட்க முடியல. ஏன்னா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறதுனால கோயிலுக்கு போயிட்டு நான் செல்லை ஆன் பண்ணி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டே நான் கேட்டு சொல்லி சாமியை சுற்றிட்டு வரும்போது உங்களுடைய செஷனை கேட்க முடிந்தது. இருந்தாலும் நான் வீட்டில் போய் அதை ரெக்கார்ட் பண்ணி விட்டுட்டேன். அதனால் அதை நான் கேட்டுக்கவே நினைக்கிறேன். உங்களுடைய வேல்யூபிள் செஷனை இன்று சரியாக கேட்க முடியாத ஒரு காரணத்தினால் உங்களுக்கு பின்னோட்டம் வழங்க கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. ரமேஷ் ஐயா என்று தெரிந்திருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் லேட்டாக சென்றிருக்கேன், மன்னிக்கவும். உங்கள் பின்னோட்டத்துக்கு நான் சரியாக பதிலளிக்கவில்லை என்ற ஒரு காரணத்தை நான் முன்மொழிந்து உங்கள் வேல்யூபிள் செஷனை இன்னும் ஒரு முறை நான் வீட்டில் சென்று ரெக்கார்டிங் செய்து வைத்திருக்க அந்த பேச்சை நான் கேட்டு மகிழ்கிறேன் என்று கூறி உங்களுடைய வாழ்த்துக்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா அவர்களுக்கு. நன்றி நன்றி ஐயா. தாங்கள் எப்பொழுதும் கேட்க முடியும். இன்னும் இதோடு முடிவடைவதில்லை. நமது சகோதரர்களுடைய பொழிவுகள் அதிகமாக நாம் கேட்கின்ற வாய்ப்புகள் பெறுவோம். இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறதை கேளுங்க. நன்றி நன்றி. அடுத்தது நாகவல்லி சகோதரி அவர்கள் பின்னூட்டமுட அன்போடு அழைக்கிறோம். நாகவல்லி நவநீத கிருஷ்ணன் அம்மா அவர்கள் அன்போடு அழைக்கிறோம்.
அவங்க தளத்துல இல்லைங்க ஐயா, வேற யாராவது? சரி, அடுத்ததாக சிவகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் நட்புலரி காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறப்பான செஷன் சார். நம்ம ப்ரொஃபஷனில் வேல்யூ ஆட் பண்ணி எப்படி செய்யணுங்கிறதுக்காக நிறைய உதாரணங்கள் வீடியோ போட்டிருந்தாரு. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த கேன்டீனில் பாசிட்டிவாக இவர் ஒருத்தர் யோசித்தது அந்த கேன்டீன்லேயே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஒரு அருமையான செஷனை கேட்க வாய்ப்பு கிடைத்தது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி ஐயா. எவரேனும் கை உயர்த்தி நான் கவனிக்க இயலாமல் விட்டுவிட்டு இருந்தால் தயவு செய்து நீங்களே இப்பொழுது பின்னூட்டமிடலாம். முன்வந்து அக்கா. நன்றி 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 அக்கா. எவரேனும் வேறு எவரேனும் பின்னூட்டமிட விளைகிறீர்களா? எஃப்டி என்ற ஒரு அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ரமேஷ் ஐயா அவர்களுடைய இது கேட்டு ரொம்ப காலை பொழுது நல்லபடியாக இன்னைக்கு மலர்ந்தது. எல்லாருக்கும் தேவையான இது. இன்னைக்கு ஒரு ஒர்க் பண்ற இடத்துல நம்மளுடைய வேல்யூஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கறத நல்ல உதாரணங்களோடய எடுத்து சொன்னாங்க. மிக்க நன்றி. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் எனக்கு ஒண்ணே ஐயா, இந்த நற்பலரிங்கிற இதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு நான் இப்பதான் ஒரு வாரமா நான் ஃபாலோ பண்றேன் இந்த குரூப்ல. ஸோ இதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல, அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் இதுக்குன்னு ஏதாவது குரூப், இதுக்குன்னு ஃபோரம்க்கு குரூப் இருக்கா? அந்த குரூப் இருந்தா அதுல என்னை இணைச்சிக்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஐயா. நிச்சயம் நிச்சயம். அருமை அருமை. நிச்சயம் அம்மா, இணைப்பு இருக்கிறது. நமது ஃபவுண்டர் அவர்கள் அதற்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக உங்களை கூறி நிச்சயம் இணைத்துக் கொள்வார்கள். உங்களது ஐடி எஃப்டின்னு போட்டுறீங்க, பிக்சட் டெபாசிட். நீங்கள் இங்க வருவது எங்களுக்கு பிக்சட் டெபாசிட் மாதிரி தான். அதனால தொடர்ந்து வாருங்கள். நட்புலரி என்பதற்கு மிக அருமையான விளக்கம் என்னன்னா, காலை பொழுது உதய சூரியன் எந்த நாட்டிலே எந்த நேரத்தில் உதித்தாலும் அங்கு ஒரு இனிமையான தென்றல் காற்றோடு அதை பார்ப்பதே இனிமை, அந்த ஒளியை பார்ப்பதே இனிமை. நாம் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நாம் அதை கண்விழித்து முதலில் பார்ப்பது, ஜன்னல் ஓரமாக படுத்திருந்தால் கூட முதலில் பார்ப்பது அந்த சூரியனை. சூரியன் சக்தி மிக்கவன். எல்லா சக்தியும் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி இஸ் கமிங் ஃப்ரம் அபோவ், ஃப்ரம் த சன்னு நம்ம சொல்லுவோம். அதனால அதை பார்க்கறதா, அதுதான் நட்புலரி. நல்ல பொழுது, புலருகின்ற பொழுது. அதுதான் இந்த பெயரே ஒரு பெரிய இன்பமான பெயரு. அதுதான் எனக்கு தெரிஞ்ச விளக்கம். இன்னும் இதுல அதிகமா இருக்கும். ரமேஷ் ஐயா போன்றவர்கள் அடுத்தடுத்து அதை மறுபடி கூறுவார்கள். வேறு எவரேனும் பின்னூட்டமிட இருக்கிறீர்களா? கை உயர்த்தாமல் கூட நீங்கள் பின்னூட்டமிடலாம். சிவகணி அம்மா, கவி தேவதை, நமது கவி தேவதை சிவகணி அம்மா. அனைவருக்கும் நட்புலரின் காலை வணக்கம் சார். இன்னைக்கு உங்களோட செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம பிபிடி பிரசன்டேஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ஒவ்வொரு ஸ்லைடுமே நம்மளுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில வேல்யூஸ், நம்ம என்ன வேல்யூஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தினம் தினம் நம்ம செய்துட்டு இருக்கிற விஷயங்களாகட்டும், பார்க்குற மனிதர்களாகட்டும்,
எல்லா இடத்துலையுமே நீங்க கோட் பண்ணி சொன்னீங்க. வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்காக 4 வரிகள் இந்த சின்று கவிதைன்னு வச்சுக்கலாம். மதிப்புகள். மதிப்புகள் நாளும் மாற்றுமே மனத்தையும். மதிப்புகள் நாளும் நம் மாற்றுமே மனத்தையும். மதிப்பான விஷயமும் மண்ணிலே செய்திட. மதிப்பான விஷயமும் மண்ணிலே செய்திட பதிப்போம் சுவடை பல பல இடத்தில். பதிப்போம் சுவடை பல பல இடத்தில். நதிபோல் ஓடி நல்லதை செய்வோம். நதிபோல் ஓடி நல்லதை செய்வோம். விதியை மாற்றிட விடைகளும் வருமே. விதியை மாற்றிட விடைகளும் வருமே. பதிப்போம் மதிப்பாய் பாரில் உயர. பதிப்போம் மதிப்பை பாரில் உயர. வாழ்த்துக்கள் சார். வாய்ப்பிற்கு நன்றி. வேறு சில மதிப்பு பதிப்பு நிதி அல்ல நதி, இது பெரும் நீதி. வெறும் நிதியை கொள்ளாமல் நதி என பாய்ந்து நாட்டுக்கு வளம் கொளிக்க செய்வோமானால் அதுவே நமது மதி நிறைந்த செயல் என்பதை போன்ற கவிதையை அருமையாக படைத்திருக்கிறார். வேறு எவரேனும் பின்னூட்டம் விட வேண்டுமா? கவிதா கண்ணன் அப்படிங்கிறவங்க கை வச்சிருக்கிறாங்க. கவிதா அன்போடு கவிதா கண்ணன் அவர்கள். அனைவருக்கும் இனிய நற்புலரியின் காலை வணக்கம். ரமேஷ் சார் as usual வந்து just nailed it. presentation was very awesome சார். அதாவது அந்த இது எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருந்தீங்க பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தர் பற்றியும் நம்மளுடைய நற்புலரியிலிருந்தே இருக்கிறவங்கள வச்சே நீங்கள் அழகாக வேல்யூஸ்னா என்ன, வேல்யூஸை கடைப்பிடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நித்யா மேம் மேலே இன்னும் எனக்கு வந்து மதிப்பு வந்து கூடியிருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படி அவங்க மதிப்பு கூட்டி அவங்க வந்து மற்றவங்க லைஃப்பில் மதிப்பு கூட்டுறதுக்கு வாழ்வாதாரமாக இருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து அழகான எக்ஸாம்பிள் மூலமாக விளக்குனீங்க. நான் இதில் ஒன்று சொல்லணும். உங்களுடைய நீங்களும் ஒரு வகையில் மதிப்பு கூட்டல் தான். ஒவ்வொரு நாளும் நற்புலரியில் வந்து அழகாக இந்த நடத்திட்டு வரதும், என்னுடைய ப்ரெசன்டேஷன் அப்போ நான் தடுமாறும்போது உங்களுடைய முக்கியமான அலுவல் இருந்தபோது உங்கள் மனைவியை நீங்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. அப்போ காரை நிறுத்தி அதுக்கு வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை, இப்படி பண்ணுங்க மேம், இதை ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கைட் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய மதிப்பு கூட்டலான்னு நான் வந்து பார்க்குறேன். இங்கே இருக்க ஒவ்வொருவருமே உங்கள்கிட்ட இருந்து நான் மதிப்பு கூட்டலை வந்து ஒவ்வொரு வேல்யூவையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில். எவ்வளோ பிஸியாக இருக்கீங்க, வேறு வேலை அலுவல்கள் இருக்குது, அதெல்லாம் இருந்த போதும் நீங்கள் பெரிய பெரிய பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற போதும் உங்களுடைய முக்கியமான அலுவல்கள் இருந்தபோதும் ஒருத்தர் சொன்னார், கோவிலில் இருந்து கூட அதை வந்து கேட்டுட்டு ரெக்கார்ட் போட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து அமேசிங் சார். அந்த அளவுக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதுவே வந்து நான் பெரிய மதிப்பு கூட்டலாக பார்க்குறேன். ஸோ ரமேஷ் சார் ரொம்ப அழகான ப்ரெசன்டேஷன். முடிஞ்சால் அந்த பிபிடியை ஷேர் பண்ணுங்கள். அதை திருப்பி ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நன்றி. எல்லோருக்கும் இனிய பொழுதாக காலை பொழுது நற்புலரியாக அமைய வாழ்த்துக்கள். எங்கள் சென்னையில் ரொம்ப அழகான சூரியன் வந்து எட்டி பார்க்கல, ஆனால் ரொம்ப ரம்மியமாக இருக்குது. உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு தெரியல. அனைவருக்கும் மறுமுறை இனிய காலை வணக்கம். தேங்க்யூ சார். ரமேஷ் சார், வண்டர்ஃபுல் ப்ரெசன்டேஷன். நன்றி 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 அம்மா. நீ நடந்த நிகழ்வை மீண்டும் எடுத்து வந்து சொல்லி அவருக்கு நன்றி தெரிவிப்பது என்பது மிகப்பெரிய இதுதான் வேல்யூ அடிஷன். நம் நெஞ்சில் நிறைந்தவர்களை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்ப்பது, அதுதான் வேல்யூ அடிஷன். அம்மா அருமையா ஒண்ணு சொன்னாங்க, நெய்லிங். ஹி நெய்ல்டு அப்படின்னு. நெய்லிங் வந்து தலையில வந்து அப்படியே வைக்கிறது, அவ்வளவு உயரத்துல இருந்தாலும் மேல வந்து ஒரு ஆணி அடிக்கிறதுங்கிறது. பசுமரத்தாணி போல் பதிந்தது அப்படிம்போம். நீர்மேல் எழுத்தால் இல்லாம கல்மேல் எழுத்தா, பாறை மேல் எழுத்தா அது பதிஞ்சிருக்குங்கிறது இதுல இருந்து நல்லா தெரியுது. வேறு எவரேனும் பின்னூட்டமிட விளைகிறீர்களா?
இல்லை என்றால் நான் ஒரு வார்த்தை கூறிக்கொண்டு பின்னூட்டத்தை நிறைவு செய்யலாம். கவிதா கண்ணன், தாமோதரன், எவரேனும் இருப்பின் நீங்களே பேசலாம். நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். நான் ஒரே ஒரு நிமிடம் மட்டும். ஐயாவை பத்தி இந்த பெயர்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த பேரை பாக்குறப்பவே பகவான், அவர் சாட்டையில இருந்து அவர் சமுத்திரக்கனி ஆசிரியரா இருந்து போயிட்டாரு. ஆனா அடுத்த ஆசிரியரை சொன்னாங்க பாருங்க, பகவான். அவர் வந்தது 2018ன்னாங்க. ஆக எங்க காலத்துல என்னெல்லாம் சொல்லல, இன்னைக்குதான்ப்பா, இப்பவும் அப்படி இருக்காங்கப்பா. இது அந்த காலத்துல 1800 இல்ல, 2018லயும் ஆசிரியர் போறப்ப எல்லா மாணவர்களும் அழுது, இதை விட அவருக்கு கோடி கோடியா கொட்டி தர முடியுமா வேற ஏதாவது? அதுதான் நித்யா தேவிய சொன்னாங்க. நம்மளிடம் நித்தியமா வருகின்ற தேவி அவர்கள் கோமதி அம்மா, மதி போன்ற அம்மா கோமதி. நேற்று அவங்க எல்லாம் அவர்களுடைய இதெல்லாம் பாக்குறப்ப எப்படி இருந்ததுன்னு தெரியும். சிவ சண்முகம் கண்டக்டர் அவங்கள சொன்னாங்க. ஆகா, என்ன ஒரு இனிமை பாருங்க. இப்ப பாக்குறப்ப அது இனிமை நமக்கு கொட்டுது. சேஷன் சேஃப்டியா கொண்டுட்டு போகணும், எலக்ட்ரோலங்கிறதுக்காக சேஷன். இப்படி அவங்க பேர்லயே இந்த இன்பம் இருக்கிறது. அது மாதிரியா இவருக்கு ஸ்மார்ட்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. இவரை பொறுத்தல ஸ்மார்ட்ங்கிறது சேல்ஸ் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். எதையும் விற்பனை பண்றதுன்னு. அது மட்டும் இல்ல, இவர்கிட்ட இவர் எதையும் விற்பனை பண்ண முடியும் இவருக்கு திறனால. அதோடு மட்டுமல்ல, இவர் சர்வீஸ் ஸ்மார்ட். சர்வீஸையும் சேவையையும் இவர் விற்பனை செய்பவர். விற்பனைனா இலவசமாக நமக்கெல்லாம் அழிச்சுட்டு இருக்கார் இல்லையா, நம்ம என்ன கொட்டி கொடுக்கிறோம்? ரமேஷ் ஐயா அவர்களுக்கு அன்பை தான் நம்மளால கொட்டி கொடுக்க முடியும். அதுதான் இன்று எனக்கு இன்று ஆண்டவன் கிடைத்த வழங்கிய இந்த இனிமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி, ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி அவர்களுடைய ஏற்புரையை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். ஒரு நிமிஷம். அனைவருக்கும் இனிய நட்புலர் வணக்கம், நல்வாழ்த்தும். அன்புடன் வேற யாருன்னு தெரியல. ஆல் ஆர் எஃபெக்டிவ் பாயிண்ட்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச் சார். சிவபாலன், மகா மோகனாம்பாள் அம்மா அவர்கள், கருத்துகள் அருமை ஐயா, வாழ்த்துக்கள். 17 சேல்ஸ்ல தான் இணைந்தேன். நன்றி ஐயா, சேல்ஸ்ல தான் இணைந்தேன். அவங்க மோகனாம்பாள் எஸ், வீட்டிற்கு அருகில் கோவில் திருவிழா, ஒலிபெருக்கி ஓசை, அதனால் பின்னூட்டம் கூற முடியவில்லை ஐயா, வாழ்த்துக்கள். உங்கள் அன்பே நிச்சயமா பின்னூட்டம் தான். நெய்வேலி நம்பர் நெயில்டு, அத மகேஷ் நித்யா அவர்கள் கூறியிருக்கிறாங்க. சிவசங்கரி அவங்க அம்மா அவர்கள், எக்ஸலன்சஸ் தான், தேங்க்யூ சோ மச் சார். இதுதான் அந்த வரிகள். இப்பொழுது ஏற்புரை ஐயா அவர்கள் அன்போடு அழைக்கிறோம். நன்றிங்க, எல்லோருடைய அன்புக்கும் நன்றி. முதல்ல எப்படி அப்படிங்கிறவங்க உங்க பெயர் சொன்னா நல்லா இருக்கும் மேடம். அது மாதிரி உங்க நம்பர் சொன்னீங்கன்னா நோட் பண்ணிக்கிட்டு குரூப்ல சொல்லுங்கம்மா. இருக்காங்க எப்படி இருக்காங்க? உங்க நம்பர் சொல்லுங்க, நம்ம குரூப்ல எனக்கு ஏற்பாடு பண்றோம். அப்படி சொல்லுங்க. நற்காலை வணக்கம். புலர்றதுன்னா பொழுது புலர்றது இல்லையா, அந்த மாதிரி அந்த காலையில நல்ல பொழுதாக புலரட்டம் அப்படிங்கிறது தான் நற்புலரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய இன்னைக்கு பின்னோட்டம் வழங்கிய மில்டன் ஐயா அவர் என்ன போய் அண்ணங்கிறாரு. ஆனா என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், நான் அவரை தம்பின்னு கூப்பிடுவேன், அவர் என்ன தம்பின்னு கூப்பிடுவார். அந்த மாதிரி 2 பேரும் வரிசையா கூப்பிட்டுக்கிறோம். அது அழகா வெங்கட்ராமன் சார் சொன்னார், அண்ணா கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு மதுரையிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அழகாக ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு. அது மாதிரி மில்டன் ஐயா மிக இனிய நண்பர், அவருடைய பின்னோட்டத்துக்கு நன்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா மாரிமுத்து சார் பார்த்தீங்கன்னா பல புத்தகங்கள் எழுதின பர்சன். ஸோ அழகாக அந்த விஷயத்திலிருந்து எடுத்து அழகாக பின்னோட்டங்கள் கொடுத்தது ரொம்ப அழகாக இருந்தது. வெங்கட்ராமன் சாரை பற்றி கேட்க வேண்டாம், அருமையாக அது எல்லாத்தையும் கம்ப்ரைஸ் பண்ணி 9 கட்டளைகளாக நவ
ஒன்பதா அழகா அது ஒரு இதுவாக சொன்னார். ரொம்ப அருமையாக இருந்தது. அது மாதிரி வந்து சரவணன் சார் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ஃபீட்பேக் கொடுத்தது. லோகநாதன் சார் வந்து ஒரு பாடலோட ஒரு ஃபீட்பேக் கொடுத்தது, நன்றி. தாமோதரன் சார் கோவிலுக்கு சென்றதுனால ஃபீட்பேக் கொடுக்க முடியல. பட் இருந்தாலும் அவர் வந்து இதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதே வந்து மிகப்பெரிய கிரெடிட்டாக எனக்கு எடுத்துக்கிறேன் ஃபீட்பேக்கை. எப்படின்னு அந்த முத்துலட்சுமி மேடம் அவங்களும் அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்து சென்றுருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி. சிவகுமார் சார், சிவகணி மேடம் ஒரு கவிதை 4 வரி கவிதை நச்சுன்னு கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க, அவங்களுக்கும் ஒரு நன்றி. நித்யதேவி மேடம் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தது, மிக்க நன்றி. எல்லாருமே என்னன்னா இந்த 4 விஷயமும் உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பகவானும் சரி, நித்யதேவி மேடம் சரி, அண்ட் சிவசண்முகமா சரி, சேஷனா சரி, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு பருக்கை தான் எடுத்துக்கணும். ஒரு பருக்கையில் ஒரு 100ல் 1000ல் ஒரு பங்கு தான். உலகத்தில் இன்னைக்கும் அவங்களுடைய வேல்யூஸ் ஆட் பண்ணுற பர்சன்ஸ் இருந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. பல பேர் இருக்கிறாங்க, நமக்கு லைம் லைட்டில் நிறைய பேர் வரல, ஆனால் நிறைய பேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதை சிறப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான 9 விஷயங்களை, முக்கியமான 9 விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கேன். அழகாக கவிதா கண்ணன் மேடமும் அன்னைக்கு நம்ம அந்த செஷனில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதை இதையும் இன்னைக்கு சொன்னதெல்லாம் மிக சிறப்பான ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே அருமையாக ஒரு ஃபீட்பேக் சொல்லி, வீரசேகரன் ஐயா வந்து ஃபீட்பேக்கோட இந்த தளத்தையும் எடுத்துட்டு சென்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. மோகனாம்பாள் மேடம் வந்து அவங்க வீட்டுக்கிட்ட ஒலிபெருக்கி இருக்கிறதுனால செஷன் வந்து ஃபீட்பேக் கொடுக்க முடியலன்னாங்க. மிக நன்றிம்மா. நீங்கள் நிறைய பேர் மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. சிவசங்கரி மேடம் மெசேஜ் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சிவபாலன் சார் மெசேஜ் கொடுத்துருக்காரு, அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். நம்மளுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் எந்த வேலை செஞ்சாலும் அதை சிறப்பாக செய்யறதுக்கான 9 வழிகள் தான் நம்ம பேசணும். எல்லாருமே அருமையாக கேட்டு பின்னோட்டம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி நன்றி ஐயா. இன்றைய இனிய காலை பொழுதிலே இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறுவதோடு, பணி நிமித்தமாக இணைய இயலாதவர்களும் இணைந்தும் ஏதோ பணியினால் காலம் சென்றவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, நாளை மீண்டும் ஒரு தகமையுடன் நாம் பொலிவை சந்திப்போம் என்ற நன்றி கூறி இன்று இதனை இறுதி செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.